தேர்தல் ஆணையத்தை மத்திய பாஜக அரசு பொம்மையாக ஆட்டுவிக்கிறது என குற்றம் சாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின், ராகுல் காந்தியால் தான் இந்தியாவில் ஜனநாயகம் தழைக்கும் என நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. பீகார் மாநிலத்தின் தர்பங்காவில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் வாக்காளர் உரிமை யாத்திரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்காரு. இந்த நிகழ்ச்சியின் நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இன்றைக்கு இந்தியாவுக்கே வழக்கறிஞராக இருக்கும் ராகுல் காந்தியால் தான் இந்திய மக்களுக்கு நீதி கிடைக்கும் என, ஜனநாயகம் தழைக்கும்னோ, நியாயமாக முறைப்படி ஓட்டுப்பதிவு நடந்தால் பாஜக கூட்டணி தோற்றுவிடும் என்பதால் தான் மக்களை ஓட்டளிக்க விடாமல் தடுக்கின்றனர் என அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தால் ஆடு பொம்மையாக மத்திய பாஜக அரசு மாற்றிவிட்டது என விமர்சித்த முதல்வர் ஸ்டாலின், மொத்தமாக 65 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியது ஜனநாயக படுகொலை என குற்றம் சாட்டியிருக்காரு. மக்கள் சக்திக்கு முன் எப்படிப்பட்ட சர்வாதிகாரியும் மண்டியிட்டுதான் ஆக வேண்டும் என்பதை பீகார் நிரூபிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டிருக்காரு. பீகாரில் பெறப்போகும் வெற்றிதான் இண்டி கூட்டணியின் அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமைய இருக்கிறது என தெரிவித்த ஸ்டாலின், பீகார் சட்டசபை தேர்தலில் வெற்றிக்கு பிறகு நடைபெறும் இந்தியா கூட்டணி வெற்றி விழா கூட்டத்திலும் நிச்சயமாக பங்கேற்பேன் என ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு.